நண்பர்களுக்கு வணக்கம். நட் லைஃப் ஸ்டைல் மூலமாக உங்களை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். எங்களுடைய வீடியோக்களை நீங்கள் பார்த்து மகிழ்வதற்காக நன்றி. ஆரோக்கியமாக வாழ்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று அநேக டிப்ஸ்களை பேசி வருகிறோம். நல்ல முறையில் ஆரோக்கியமாக நீங்கள் இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. ஆரோக்கியமே வாழ்வு. நாம் எதை சாப்பிடுகிறோமோ அதை பொறுத்து தான் நமக்கு ஆரோக்கியம். இன்றைக்கு அநேக நோய்கள் பூலோகத்தில் இருக்கிறது. அவைகளிலிருந்து தப்பி வாழ்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பது ஒரு முக்கியமான ஒரு கருத்து. அதாவது எதை சாப்பிடுகிறோமோ அதை பொறுத்து தான் நமக்கு ஆரோக்கியம். நல்ல வலுவான ஆகாரத்தை சாப்பிட்டீர்கள் என்றால் வலுவாக இருப்பீர்கள். எண்ணெய் பதார்த்தமும் உப்பு அதிகமாக சாப்பிட்டீர்கள் என்றால் உங்களுக்கு ஆரோக்கியம் கெட்டு போகும். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை பேச நான் ஆசைப்படுகிறேன். எனக்கு பிடித்தமான ஒரு நட், அதாவது பீனட். தமிழில் நிலக்கடலை, வேர்க்கடலை என்று சொல்லுவோம். உங்கள் அனைவருக்கும் தெரியும் நிலக்கடலை எப்படி விளைகிறது என்று உங்களுக்கு தெரியும். சிலர் அதை பச்சையாக சாப்பிட ஆசைப்படுவீர்கள், சிலர் அதை வறுத்து சாப்பிட ஆசைப்படுவீர்கள், சிலர் அதை அவிழ்த்து சாப்பிட ஆசைப்படுவீர்கள். நிலக்கடலை எந்த விதத்தில் சாப்பிட்டாலும் நம்முடைய சரீரத்திற்கு மிகவும் நல்லது. எனக்கு பிடித்தமான ஒரு இது வேர்க்கடலை அல்லது நிலக்கடலை என்று சொல்லலாம். அதாவது இன்றைக்கு நீங்கள் மார்க்கெட்டிலே போய் வாங்கினீர்கள் என்றால் அவர்கள் என்ன செய்கிறார்கள், நல்ல முறையில் எண்ணெயில் உப்பு போட்டு மசாலா போட்டு வறுத்து விடுகிறார்கள். அது உப்பு மசாலா அதிகமாக போட்டு சாப்பிட்டால் அது பிரயோஜனம் கிடையாது. இதற்காக நீங்கள் என்ன செய்ய வேண்டும், கொஞ்சம் நேரம் எடுத்து அந்த நிலக்கடலையை என்ன செய்யக்கூடாது, உப்பு எல்லாம் போட்டு என்ன செய்யக்கூடாது, வறுக்கக்கூடாது. நீங்கள் இந்தியாவில் பார்த்தீர்கள் என்றால் இந்த நிலக்கடலை நல்ல மணலில போட்டு என்ன செய்வார்கள், வறுப்பார்கள். அப்படி வறுத்து அதை சாப்பிடும் பொழுது அது சாப்பிடுவதற்கு ருசியாக இருக்கும். அந்த ருசி மற்ற எங்கே நீங்கள் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. அப்படி நீங்கள் ருசித்து என்ன செய்ய வேண்டும், சாப்பிடும். நேரம் எடுத்து அதை வறுத்து சாப்பிடுங்கள். என்ன பயன்? அதாவது சிலர் அதிகமாக குண்டாக இருப்பார்கள். இந்த நிலக்கடலை ஒரு பிடி சாப்பிடுவது மூலமாக அவர்கள் என்ன செய்யலாம், அதாவது அவர்களுடைய சரீரத்திலே ஒரு மாற்றம் ஏற்படும். அவர்கள் மெலிவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. சிலர் சொல்லலாம் நிலக்கடலை சாப்பிட்டா ரொம்ப தடியாயிடும். ஆக மாட்டேன். அதாவது கொஞ்சமா ஒரு நாளைக்கு ஒரு கையளவு சாப்பிடும் பொழுது அது நம்முடைய சரீரத்துக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கிறது, சாப்பிடுவதற்கு ருசியாக இருக்கிறது. இன்னொரு காரியம், ஆன்டி ஆக்சிடென்ட், அதாவது நம்முடைய வயிற்றுக்கு நல்ல ஜீரணத்தை கொடுக்கிறது. மாத்திரமல்ல, நம்முடைய மூளைக்கு நல்ல வலுவை கொடுக்கிறது. அது மாத்திரமல்ல, நம்முடைய எலும்புக்கும் ஒரு சக்தியை கொடுக்கிறது. இப்படி பலவிதமான நன்மைகள் இந்த நிலக்கடலின் மூலமாக இருக்கிறது. ஆகவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும், ஒரு நாளைக்கு ஒரு கைப்பிடி நேரம் எடுத்து சாப்பிடுங்கள். சிலருக்கு இந்த நிலக்கடலை ஒவ்வாமையை கொண்டு வருகிறது. சிலருக்கு நிலக்கடலை சாப்பிட்டாலே என்ன செஞ்சிடும், உடம்பெல்லாம் பொதிரி போடும். சிலருக்கு ஒத்துக்கொள்ளாது. அவங்களுக்கு நான் ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் நிலக்கடலை யாருக்கு ஒத்துக்கொள்ளுகிறதோ அவர்கள் என்ன செய்யுங்கள், நன்றாக சாப்பிடுங்க. ஒருவேளை உங்களுக்கு வறுத்து சாப்பிட நேரம் இல்லை என்றால் ஒரு கப் அளவிற்கு நிலக்கடலை எடுத்து அதை நல்ல முறையில் தண்ணியில் போட்டு வேக வச்சு உப்பு போடாம சாப்பிடுங்க. அது ரொம்ப நல்லது ஆரோக்கியத்திற்கு. இப்படி நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆரோக்கியத்தை நாம் என்ன செய்ய வேண்டும், பார்த்து கொள்ள வேண்டும். காரணம் என்ன, நாம் வாசிக்கிறபடி அதாவது பழங்கள், காய்கறிகள், இப்பேற்பட்ட நிலக்கடலை போன்ற கொட்டைகள், இவைகள் தான் மனிதனுக்கு ஆகாரமாக கடவுள் கொடுத்தார். ஆகவே ஒவ்வாமை உள்ளவர்கள் என்ன செய்யாதீர்கள், இந்த பீனட் என்ன செய்யாதீங்க, சாப்பிடாதீங்க. இன்னொரு முக்கியமான காரியம் சொல்ல விரும்புகிறேன். ராத்திரி படுக்கிறதுக்கு போகும்பொழுது என்ன செய்யாதீங்க, பீனட்டை சாப்பிடாதீங்க. ஏன்னா அது காலையிலேயோ மத்தியானத்திலே சாப்பிட வேண்டியது.
அப்போ உங்களுக்கு அது ஒரு எனர்ஜியை கொடுக்கும், வேலை செய்யறதுக்கு உற்சாகமாக இருக்கும். சிலர் ஹைக் போவாங்க, நடக்கிறதுக்கு போவாங்க. அப்படிப்பட்டவங்க என்ன செய்யலாம், நல்லா நடந்துட்டு அந்த பீனட்டை சாப்பிடலாம். சிலர் என்ன செய்வாங்கன்னா பீனட்டை சாப்பிட்ட உடனே தண்ணி குடிச்சிருவாங்க. அப்படி தண்ணி குடிச்சா என்ன செய்யும், அது அப்படியே எல்லாம் கலக்கி உருக்கி மேலே வந்துக்கிட்டு. என்னுடைய தகப்பனாருக்கு இந்த பீனட்டு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவர் என்ன செய்வார்னா அந்த பீனட்டை சாப்பிட்ட உடனே அதாவது இந்த நிலக்கடலையை சாப்பிட்ட உடனே ஒரு ஒரு துண்டு வெல்லம் அப்படி வாயில போட்டுக்குவார். அப்போ அது வாயில அந்த அந்த வெல்லம் போட்ட உடனே அது என்ன செய்யும், நல்ல ஒரு ஜீரணத்துக்கு என்ன செய்யும், ஒரு வழிவகுக்கும். ஆகவே நீங்கள் சாப்பிட்டவுடன் அந்த நிலக்கடலை சாப்பிடும் பொழுது ஒரு துண்டு வெல்லம் அதை நீங்க போட்டுக்கிட்டீங்கன்னா நல்லா ஜீரணிக்கும். ஆகவே நண்பர்களே, இன்றைக்கு உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு கருத்து, இந்த எளிமையான இந்த பீனட்ல ஒரு வலிமை இருக்கிறது. உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு, உங்களுடைய எலும்புக்கு, உங்களுடைய இருதயத்திற்கு, உங்களுடைய மூளைக்கு, உங்களுடைய வயிற்றுக்கு, எல்லாவற்றுக்கும் இந்த நிலக்கடலை பிரயோஜனமாக இருக்கிறது. ஆகவே மறவாமல் உங்கள் ஆகாரத்தில் இந்த நிலக்கடலை சேர்த்து கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்பேற்பட்ட வீடியோக்களை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் நீங்கள் தயவு செய்து எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள், லைக் பண்ணுங்கள். ஆரோக்கியமாக வாழுங்கள், நன்றாக வாழுங்கள். அதுவே என்னுடைய வார்த்தை. நன்றி, வணக்கம்.